இல்லை, திமுக கையிலே சென்சார் போர்டு இருக்குது. சென்சார் போர்டுங்கிறது வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க. அதை அழுத்தம் கொடுக்குறதா இருந்தால் அது ஒன்றிய அரசு தான் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ அழுத்தம் கொடுக்குறவங்கள பற்றி கேட்காம எங்கேயோ நிற்கிறவங்கள பார்த்து எனக்கு இவங்க தான் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது வந்து அது முறையாக இருக்காதுங்க. உண்மையிலேயே நாங்களாம் வந்து பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்த்தோங்க. ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் பண்ணால் பார்ப்போம், அதில் ஏதாவது மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் சொல்கிற மாதிரியாவது இருக்குங்கிறதுக்காக நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். கடைசியில் அவர் படத்தையே அவரால் போராடி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே அவருக்கு வழி இல்லைன்னும் போது நாளைக்கு எப்படி அவர் வந்து அரசாக அமைச்சு மக்களுக்காக போராடி நம்மளோட உரிமையை பெற்று தருவாருங்கிறதுல வந்து எங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவருக்காக இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ரொடியூசரை பற்றி கொஞ்சமாவது கவனத்தில் வச்சுருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா துட்டை போட்டுட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி அவருக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வரலன்னு தேதிகளை தள்ளி போட்டுகிட்டே இருந்தா, இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் வட்டி கணக்குலேயே பார்த்தீங்கன்னா அவர் நேரம் மயக்கம் போட்டு ஊந்துருக்கணும் அந்த ப்ரொடியூசரு. இத்தனை கோடி போட்டிருக்கனே இன்னைக்கு நேரம் சொல்லிட்டு அவர் தலையில் துண்டு போட்டிருக்காரா பெட்ஷீட் போட்டிருக்காரான்னு கூட தெரியல. பாவம், அவரை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏங்க அவங்க தொண்டர்களாவது சொல்லலாமே, ஏன்பா அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காவது ஏதாவது பண்ணுவோம் செய்வோம் கொள்வோன்ற மாதிரி அந்த வகையில் கூட முயற்சி எடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சென்சார் போர்டில் போய் இவங்க பேசினாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நாங்கள் கொடுத்துருக்கோம் வேணா இவங்க வந்து திமுக மேலே எதுக்கு சொல்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு புரியல. அது